அமேசான் ஃபயர் ஸ்டிக் ரிமோட். நம்ம ரிமோட் யூஸ் பண்ணுறல அமேசான் ஃபயர் ஸ்டிக் ரிமோட், அது வந்து ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பாகவே கொடுத்துருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அமேசான் ஃபயர் ஸ்டிக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், அந்த ஆப் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் அமேசான் ஃபயர் ஸ்டிக் எந்த ஜென்ரேஷன் ஒன்றா வச்சுருந்துங்க, அந்த ஆப் வந்து ரிமோட்டும் ஒர்க் ஆகும். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். முக்கியமாக இந்த ஆப் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து உங்கள் ஃபயர் ஸ்டிக் வந்து ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஒய்ஃபையில் உங்கள் மொபைலும் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும். ஒரே ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிருந்தால் தான் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும். இன்ஸ்டால் ஆனவுடனே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டவுடனே எல்லாத்துக்கும் அலோவ் கொடுங்க. இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் பண்ணட்டுமான்னு கேட்கும், அதுக்கு அலோவ் கொடுங்க. நீங்கள் ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணிட்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக காட்டும் இதோட டிவைஸை. அமேசான் ஃபயர் ஸ்டிக் 3rd ஜென்ரேஷன் காட்டுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே 4 ஓடிபி மாதிரி வரும். அந்த ஓடிபி வந்து டிவி டிஸ்பிளேயில் காட்டுவாங்க. அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சேம் ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிருக்கணும். நீங்கள் குரோம் காஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். டிவி டிஸ்பிளேயில் காட்டின அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் ஆப். அப்படியே நீங்கள் ரிமோட்டை பார்க்குற மாதிரியே இருக்கும். நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். அப்படியே நடுவில் பார்த்தீங்கன்னா அமேசான் அந்த அலேசா இருக்கும், வாய்ஸ் அசிஸ்டன்ட். ரைட் சைடு வந்தீங்கன்னா அந்த ஓடிடி ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா 4 பட்டன் இருக்கும். நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம், பேக்வர்ட் பண்ணிக்கலாம், ஓகே பட்டன் இருக்கும். அப்படியே நீங்கள் கீழே வந்துட்டிங்கன்னா ஓம் பட்டன் இருக்கும், ஃபார்வர்ட் பட்டன் இருக்கும். அடுத்தது வந்து 3 டாட் இருக்குது பாருங்கள், அதில் என்ன லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த ரிமோட்டு. ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஆப் சிம்பிள் இருந்துச்சுல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஸ்லாம் காட்டும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பு, யூஸ் பண்ணாத ஆப்பு எல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுனா இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். வேணும்னா ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை டச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். யூஸ் பண்ணுற ஃபயர் ஸ்டிக் வந்து அமேசான் ஃபயர் ஸ்டிக் 3rd ஜென்ரேஷன். இந்த வீடியோவில் ரிமோட் ஆப் ஒண்டி தான் பார்க்குறோம். நீங்கள் கேட்டிங்கன்னா அமேசான் ஃபயர் ஸ்டிக்கை பற்றி ஃபுல் ரிவ்யூ போடுவோம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா வாங்க எப்படி யூஸ் பண்ணதுன்னு பார்ப்போம் வாங்க. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செட்டிங்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணவுடனே செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேயில் ஓப்பன் ஆகும் பாருங்கள். நம்ம டச் பண்ணவுடனே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது பாருங்கள். நம்ம சாதாரணமாக ரிமோட் யூஸ் பண்ணுவோம்ல, ப்ளூடூத் ரிமோட், இதை விட இந்த ஒய்ஃபை மொபைல் ஆப் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்படியே டச் பண்ணுறோம் பாருங்கள், இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுதுன்னு பாருங்கள். நம்ம டச் பண்ண அப்படியே டக்குன்னு வேலை செய்யுதுங்க. இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம், இந்த ஆப்பில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இவங்க கொடுத்துருப்பாங்களே அந்த ரிமோட்டில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஆப்பில் வந்து அப் அண்ட் டவுன் பட்டனே இருக்காது. சவுண்டை குறைக்கிறது ஏற்றது அந்த பட்டனே இருக்காது இந்த ஆப்பில். அது ஒண்டி தான் பெரிய மைனஸ். அப்படி என்ன சாஃப்ட்வேர் கொடுத்து அப்டேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஆப்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு காட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே எல்லா ஆப்ஸும் வந்து இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஸ்லாம் நான் ஒன்று ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜியோ சினிமா கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அட்ட செகண்ட்லேயே ப்ளே ஆகுது பாருங்கள். அப்படியே ஆப்ஷன்லாம் மாற்றி காட்டுறேன், எம்மோ ஃபாஸ்ட்டாக மாறுதுன்னு பாருங்கள். அதே மாதிரியே ஒரு ஆப்ஸாக நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ஆப் ஓப்பன் பண்ணுறேன்னா சன் நெக்ஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே அடுத்த செகண்டில் எப்படி ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதே மாதிரியே எல்லா ஆப்ஸும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு. அப்படியே சைடில் மாற்றுறேன், டக்குன்னு மாற்றுது பாருங்கள். அப்படியே அடுத்தது கொடுக்குறேன், டக்குன்னு ஓம் கொடுக்குறேன் பாருங்கள். ஓம் பட்டன் அமுத்த உடனே அப்படியே டக்குன்னு வெளியே வருது பாருங்கள். இப்போ ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணவே டக்குன்னு மாற்றுங்க. அந்த லேட்டன்சியே கிடையாது. அப்படியே எப்படி மாற்றுன்னு பாருங்கள், டக்குன்னு. இத்தனைக்கும் இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக் வாங்கி நான் வந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எம்மோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மொபைல் ஆப்பில் வந்து அலேசா யூஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஃபோன் மைக்லேயே வந்து நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ண சொன்னால் யூடியூப் ஓப்பன் ஆகும். அடுத்ததை வந்து என்ன ஒன்று ஆப் ஓப்பன் பண்ண சொன்னால் ஆப் ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் 3 வருஷமாக யூஸ் பண்ணுறேன், நல்லா ஒர்க் ஆகுது இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக். நான் 3 வருஷமாக யூஸ் பண்ணுறேன், இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்தது கிடையாது அமேசான் ஃபயர் ஸ்டிக்கில். அமேசான் ஃபயர் ஸ்டிக் டிவைஸ் வந்து நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபுல் ரிவ்யூ போடுறேன் அமேசான் ஃபயர் ஸ்டிக்கை பற்றி. அப்படியே பாருங்கள், எல்லா ஆப்பும் கிளிக் பண்ணி காட்டுறேன், டக்குன்னு ஓப்பன் ஆகுது. நீங்கள் பாருங்கள் அப்படியே. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சேனலில் வந்து ஜாயின் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஜாயின் பட்டனில் சேர்ந்தீங்கன்னா எவ்ரி மண்டே நியூ வீடியோ வரும். அது வந்து உங்களுக்கு இயர்லி ஆக்சஸ் கொடுப்போம். நீங்கள் அந்த ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் என்ன புது வீடியோ வந்தால் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு, உங்களுக்கு முன்னாடியே வந்து உங்களால் பார்க்க முடியும் இந்த வீடியோலாம். நம்ம 7 மணிக்கு பப்ளிஷ் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னே வந்து 5 மணிக்கு 4 மணிக்கு ஏன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல்
கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சந்தேகம் இருந்தால். தேங்க்யூ.